தேங்காய், சிறுத்தை குட்டி மற்றும் கருணையுள்ள பெண் ஒரு பெண் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தாள். விலைமதிப்பற்ற வைரங்களை தன்னுடன் சுமந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் இதயத்தில் எந்த பெருமையும் இல்லை. பயணத்தை ரசித்ததால் அமைதி மட்டுமே. வழியில் அவள் தேங்காய் தண்ணீரை குடித்துவிட்டு வெற்று தேங்காய் ஓட்டை வெளியே எரியும் பாலைவனத்தில் சாதாரணமாக எரிந்தாள். அந்த பரந்த தனிமையான பாலைவனத்தில் ஒரு சிறிய சிறுத்தை குட்டி தூரத்திலிருந்து பசி, தாகம் மற்றும் பயத்துடன் அலைந்து கொண்டிருந்தது. எரியும் மணலில் அதன் சிறிய பாதங்கள் நடுங்கின. தேங்காயை கண்டதும் அவர் அப்பாவித்தனமாக அதை சாப்பிட முயன்றார். ஆனால் கடினமான ஓடு உடையவில்லை. அவர் உதவியற்றவராகவே இருந்தார். அந்த பெண் நகரும் ரயிலில் இருந்து குட்டியை கவனித்தாள். அவளுடைய இதயம் இரக்கத்தால் நிறைந்தது. அடுத்த நிறுத்தத்தில் அவள் கீழே இறங்கி சிறிய சிறுத்தையை நோக்கி விரைந்தாள். அவள் அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து உலர்ந்த தேங்காயின் மீதும் சிறிது ஊற்றினாள். அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. மணலிலிருந்து ஒரு சிறிய பச்சை முளை வெளிப்பட்டது. மறுநாள் காலையில் அந்த சிறிய முளை பழங்கள் நிறைந்த உயரமான தென்னை மரமாக வளர்ந்திருந்தது. சிறுத்தை குட்டி அதன் நிழலின் கீழ் அமர்ந்து மகிழ்ச்சியுடன் இனிப்பு தேங்காயை சாப்பிட்டது. அவரது பசி நீங்கியது, தாகம் நீங்கியது. ஆனாலும் அவரது கண்களில் ஒரு விசித்திரமான சோகம் இருந்தது. ஏன்? ஏனென்றால் அவரது கதையை யாரும் விரும்பவில்லை அல்லது சந்தா செய்யவில்லை.